அடுத்து 26 நாளில் தான் எலெக்ஷன், 2 வருஷத்துக்கு ஒரு டைம். அதனால எந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய பெற்றோர்கள் மட்டுமே இதில் உறுப்பினராக இருக்கணும். இது வந்து இந்த ஸ்கூலில் மட்டும் கிடையாது, தமிழ்நாடு ஃபுல்லாக எஸ்என்சி குழு கூட்டம் நடைபெற்று நடந்திருக்குது. அதனால நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் வந்து இந்த அரசு பள்ளி மேலாண்மை குழு அப்படிங்கிறத ஆரம்பித்து நிறைய கடந்த ஆண்டுலாம் பார்த்தீங்கன்னா நிறைய உறுப்பினர்களை சேர்த்து சார் பழனிசாமி ஒன்று அதில் நிறைய போன கடந்த இதில் வந்து நம்ம உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்தோம். அதில் 12 உறுப்பினர்கள். அதில் வந்து லேடிஸு தலைவி, மாற்றுத்திறனாளிய அம்மா துணைத் தலைவர், அப்புறம் 12 இவங்க தான் உறுப்பினர்கள். அதே மாதிரி ஐடிகே இளந்தேடி கல்வியில் 2 பேர், உள்ளாட்சி பிரதிநிதியில் ஒரு ஆண் ஒரு பெண். அதே மாதிரி முன்னாள் மாணவர்களில் 3 பெற்றோர்கள், ஒரு முன்னாள் மாணவர். மொத்தம் 24 பேரை தேர்ந்தெடுக்க போறோமா. 24/8 இந்த மாதம் கடைசியில் தேர்ந்தெடுக்க போறாங்க. அதுக்கு இது விழிப்புணர்வு தான். இவங்களை வந்து எங்களை வந்து விழிப்புணர்வு கொடுக்க சொல்லிக்கிறாங்க. இப்போ இந்த எஸ்எம்சி கூட்டங்கிறது எங்களை விட இந்த குழுவுக்கு அந்த லெட்டர் பேடில் நம்ம டைப் பண்ணி கொடுத்தோம்னா அதை எண்ணிக்கையில் அந்த என்ன கோரிக்கைகளை நம்ம அனுப்பணும்னா நம்ம போக வேண்டியதில்லை. கலெக்டரேட்லையோ சென்னையில் இருந்து பார்த்துட்டு அங்கே இருக்கிறவங்க நம்மளை தேடி வருவான். சார் உங்களுக்கு ஸ்கூல் கேள்வி கேட்டுக்கிறீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத அவங்க தேடி வந்து நம்மளே கேட்பாங்க. அதுக்காக தான் இதில் உறுப்பினர் ஆனவங்க தான் நீ அவங்க கிடையாது. உறுப்பினர் ஆனால் நாங்கள் கூப்பிடுற நேரத்துக்கு பள்ளிக்குவோம். அந்த 18 பெற்றோர்களும் நாங்கள் கூப்பிடுற நேரத்துக்கு இங்கே வரோம். அப்போ பள்ளி சார்ந்த விஷயங்கள் இந்த ஸ்கூலுக்கு தேவை சார். இது டாய்லெட் போதலை சார், இன்னும் டாய்லெட் வேணும் சார். அதே மாதிரி அந்த பள்ளி வளாக தூய்மை இல்லை சார். இந்த வீடியோ சொல்லி அந்த ஊராட்சி தலைவர் மூலமாக சொல்லி நம்ம வந்து செய்யணும். அப்போது இதெல்லாம் வந்து எது மூலமாக செய்யணும்னா எஸ்எம்சி குழு மூலமாக தான் நம்ம செய்யணும். எஸ்எம்சி பள்ளி மேலாண்மை குழு மூலமாக தான் நம்ம செயல்படுத்த முடியும். அதனால இப்போ பையன் ஸ்கூல் வரல, ஒரு 10 நாள் வரமாட்டான், ஸ்கூலுக்கே போக மாட்டான். ஒரு 10வது படிக்கிற பையன் நான் பரிச்சை எழுத மாட்டேங்கிறான். அப்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம்